மை சேனல். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஊட்டில இருக்க எல்கில் முருகன் கோவிலுக்கு தான் போறோம். இந்த முருகன் கோவில எல்கில் முருகன் கோவில்னு சொல்றாங்க, எல்குன்னு சொல்றாங்க, மான்குன்றம் முருகன் திருக்கோவில்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க அங்க உள்ள மக்கள். இந்த முருகன் கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு. இந்த மலைக்கு ஏன் எல்க் மலைன்னு பேர் வந்ததுன்னா எல்குன்ற மான் வகைகள் இங்க இருக்கிறதுனால இந்த மலைக்கு எல்க் மலைன்னு பேர் வந்தது. இந்த கோவிலுக்கு ஸ்டெப்ஸ் ஏறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குட்டியா விநாயகருக்குன்னு ஒரு சன்னதி இருக்கு. இந்த கோவிலுக்கு ஸ்டெப்ஸ் வழியாகவும் போகலாம், பக்கத்தில் கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி ஒரு ரூட் இருக்குது, அப்படியும் போகலாம். ஸ்டெப்ஸ் மொத்தம் 108 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம இன்னைக்கு ஸ்டெப்ஸில் போகல, நடந்து போகிற வழியில் தான் போகிறோம். ஹில் ரோடுன்றதுனால நம்ம ஏறும்போது பின்னாடி டவுன் வேர்டில் நம்மளை புல் பண்ணுது. அந்த ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனே தான் முக்கால்வாசி நடந்து வந்தான். நம்ம இந்த பக்கம் நடந்து வர்றதுனால வரலாம், இல்லை அந்த சைடு ஸ்டெப்ஸ்லையும் ஏறி போகலாம். நம்ம நடந்து மேலே வந்தாச்சு. நடந்து வந்த உடனே இந்த மாதிரி சிவனுக்கான ஒரு சன்னதி இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே உள்ள போற என்ட்ரன்ஸ் இருக்கு. ஸ்ரீ பால தண்டாயுதபாணி திருக்கோவில். இந்த கோவிலோட ஹைலைட்டே இங்க இருக்க சில்னஸும் இந்த முருகன் சிலையும் தான். இந்த சிலை 40 அடி உயரத்துல அமைச்சிருக்காங்க. ஏன் 40 அடியில் அமைச்சாங்கன்னா 40 வருஷம் கழிச்சு இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. கடைசியா 1971 கும்பாபிஷேகம் நடந்தது. அதுக்கப்புறம் 40 வருஷம் கழிச்சு தான் இங்க கும்பாபிஷேகம் நடந்தது. இங்க உள்ள முருகன் சிலை பழனில இருக்க பழனி ஆண்டவர் மாதிரியே வடிவமைச்சிருக்காங்க. இங்க முருகன் மட்டும் இல்லாம நவகிரகங்கள், சப்த கன்னிகள், ஜலகண்டேஸ்வரர் போன்ற சாமிகளும் இங்க இருக்காங்க. நாங்க போன டைம் நல்லா சூடா அருமையான ஒரு சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. அடிச்சு பிடிச்சி அதை வாங்கியாச்சு. இங்க தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம்லாம் நல்ல விசேஷமா நடக்கும். அது மட்டும் இல்லாம கிருத்திகைக்கு ஒரு சிறப்பான பூஜையும் இங்க நடக்கும். இந்த கோவிலை இன்னும் சிறப்பா காட்டுறது இந்த கிளைமேட் தான். மலைக்கு கீழே ஒரு சில்னஸோட அமைதியான கோவில் இது. சூப்பராக சாமி பார்த்துட்டு கீழே இறங்கியாச்சு. நீங்கள் ஊட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பக்கெட் லிஸ்ட்டை இந்த கோவிலை ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.